Hi friends, welcome to Kritik Fashion. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஹாஃப் லோடிங் ஸ்டிச் டைப் 2 எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாங்க. டைப் 2 போடுறதுக்கு நான் ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு 10 சென்டிமீட்டரை வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்க போகிறேன். எந்த ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் இந்த பிரிஞ்சு வர இஷ்யூலாம் இருக்காது, ஓகேங்களா. நார்மலாக நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி வந்து ஹாஃப் லோடு ஸ்டிச்சுக்கும் பேஸாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது மேலே தான் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எண்ணாட் போடாமல் கூட இதை நம்ம போடலாம். இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஷேப் போடும்போது சொல்லி காட்டுறேன். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மேலேருந்து கிராஸாக த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து கீழே எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்தில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு பஞ்சு, கீழே ஒரு பஞ்சு, ஓகேங்களா. இது என்ன பண்ணணும், திருப்பி மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சேம் அதே லென்த்துக்கு கிராஸாக பஞ்ச் பண்ணி கீழே ரிவர்ஸ் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் ஆகும். கீழே ஒரு லாக் நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா. திருப்பியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கிராஸாக பஞ்ச் பண்ணுங்கள், ரிவர்ஸ் எடுங்க, ஒரு லாக் பண்ணுங்கள், ஓகேங்களா. திருப்பியும் மேலே போடுங்க, கீழே ரிவர்ஸ் எடுங்க, ஒரு குட்டை லாக் போடுங்க. இப்போது நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்ட்ரைட்டாக வந்துடக்கூடாது. எல்லாமே வந்து கிராஸாக தான் வரணும், ஓகேங்களா. இந்த ஹாஃப் லோடு ஸ்டிச் டைப் 2வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற அந்த செயினோட லென்த்து பெருசாக இருந்துச்சுன்னா அது லுக் வைஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கணும், ஓகேங்களா. இப்போ வந்து நான் இதை வேகமாக போடுறேன், ஏன்னா வந்து நம்ம இப்போ அடுத்தது ஷேப் போடணும். ஸோ ஷேப்பில் வந்து கர்வ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதுக்காக வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போடாமல் நீங்கள் எடுத்தோன்னையுமே வந்து ஷேப்ஸு டிசைனில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போட சொல்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு கிராஸாக வர மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பியும் கீழே கூட ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த நாட் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அது கரெக்டாக வந்து சிட் ஆகுதா, கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்து மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேங்களா. நம்ம ஹாஃப் லோடு ஸ்டிச் டைப் 1ல் என்ன பார்த்துருந்தோம், பேஸ் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான் ரெண்டுக்குமே வித்தியாசம். ஸோ டைப் 1 வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ முடிக்க போகிறோம். முடிக்கும்போது வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரக்கூடாது. ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த செயினை வந்து ஷார்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஷேப்ஸில் வந்து நம்ம இந்த கர்வ் டிசைன் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பேஸ் ஸ்டிச்சாக என்ன கொடுத்துக்குறோம், செயின் ஸ்டிச் கொடுத்துக்குறோம், ஓகேங்களா. நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு போட்டோம்னா தான் வந்து எம்போஸ்டாக தெரியும். ஸோ அதனால் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னா கொடி டிசைன் வர இடத்துல எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹாஃப் லோடு ஸ்டிச் டைப் 1 டைப் 2 உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, எது வந்து அந்த டிசைனுக்கு வந்து ஃபிட் ஆகுமோ, ஸோ அதை பொறுத்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் இதில் எண்ணாட்டில் எதுவும் போடலிங்க, குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஸ்டிச்னால் பட்டன் ஹோல் ஸ்டிச், ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருந்துச்சு, லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னா வந்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா.
அதுக்காக வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து கரெக்டாக வராது. ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே ரிவர்ஸில் வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீட்டில் இருந்தபடியே ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும், கிளியராக A to Z கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிளாஸில் நீங்கள் வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுக்க போகிறது இல்லைங்க. ப்ரைடல் ப்ளவுசஸ்லேருந்து ட்ரேசிங், ஸ்கெட்சிங் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது கூடவே வந்து ஃப்ரீ ஆஃபராக ப்ரூச் கிளாஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் சம்மர் ஆஃபரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ப்ரூச் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து இந்த பட்டன் ஹோலில் வந்து ஹாஃப் லோடு ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா வந்து லென்த் வைஸில் வந்து அது லென்த்தாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு லுக் வைஸில் நல்லாயிருக்கும். பட் ஹாஃப் லோடு ஸ்டிச் டைப் 1 பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருப்போம். அது வந்து குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஹாஃப் லோடு ஸ்டிச் டைப் 1 ஸ்டெம் ஸ்டிச் வந்து சின்ன சின்னதாக போடணும். டைப் 2 பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து லென்த் வைஸில் வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் வந்து இந்த கர்வ் டிசைன் கொடுக்கும்போது என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த வெளியில் வந்து அந்த பட்டன் ஹோல் கொடுக்குறீங்க இல்லையா, அதை வந்து உள்ளே கொடுத்துருவீங்க. அதாவது வந்து அந்த கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொடுத்துட்டு வருவீங்க. ஸோ அது வந்து அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நாட் போடுறது எல்லாமே வந்து அந்த கொம்புக்கு உள்ளே வர மாதிரி போடணும். ஸோ இந்த கர்வ் பார்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதை கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டு வந்து சிக்கிருச்சுன்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு முதலேருந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப ஹாஷாக பிடிச்சி இழுத்தீங்கன்னாவோ இல்லை இந்த மாதிரி வர சுச்சுவேஷனில் வந்து அது கீழே எங்காவது வந்து சிக்கியிருக்கும். ரொம்ப டைட்டாக இழுக்கும்போது வந்து எல்லா ஸ்டிச்சுமே போட்டதுலேருந்து எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. அதை விட்டுருங்க. விட்டுட்டு போடுங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து அந்தந்த ஸ்டிச்சு ஒரு ஸ்டிச் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து தம்பூர் ஸ்டிச்சுனால் வந்து அந்த ஃபில்லிங்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஸ்டெம் ஸ்டிச்சும் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இன்னும் வந்து ஹாஃப் லோடு ஸ்டிச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் செயின் ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு சின்ன கேப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம அதை ஃபில் பண்ணுறதுக்கு பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் இருக்குது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இருக்குது. ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபில்லிங்க்குமே நீங்கள் வந்து அதை தான் கொடுப்பீங்க.
ஸோ கரெக்டாக நம்ம முடிக்க போகிறோம். நான் வந்து அந்த கேர்வில் வந்து எப்படி நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அவ்வளவே தாங்க. இப்போ நம்ம வந்து முடிக்க போகிறோம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.